அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் பொதுவாக ஒரு வார காலத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ வக்கரகதியில் இருக்கார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் சூரியன் கேது, துலா ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான் வக்கரம், மீன ராசியில் கோச்சாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இவங்களுடைய சஞ்சாரம், இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க, அதனால இந்த வாரம் நமக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி நாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். லைஃப்பில் உங்களுக்கான முயற்சிகள் நல்லா இருக்குமானா இந்த வாரம் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், அதாவது ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தடம் இருக்கு. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்காங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ வேலை உண்டு, முன்னேற்றங்கள் இருக்குது. அதில் நல்ல வருமானங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முதல்ல கிடைச்ச வேலையை சந்தோஷமாக பாருங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இல்லை. இது இந்த வாரம் ஸ்மாராக இருக்கு. உங்களுடைய கல்வியிலையும் நீங்கள் இந்த வாரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணங்கள் வராமல் இருக்குது, பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ அரியர்ஸ் பணமோ வராமல் இருக்குன்னா இந்த வாரம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே மேசராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் உங்கள் நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சட்டை சச்சரவுகள் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்மாராக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பேச்ச போகிறீங்க. பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அடக்கி வாசிங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரக நிலைகள் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் நல்லாவே உண்டு. ஆனாலும் கூட உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது. அந்த வேலையில் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலம், இல்லைன்னா வேலையில் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அல்லது இன்சென்டிவை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். கிடைச்ச வேலையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் பாருங்கள். தேவையில்லாமல் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில்
ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதில் எல்லாமே பண்ணுங்கள். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்களும் பரவாயில்ல. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக உங்கள் பிஸ்னஸ் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரத்தில் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இது புரட்டாசி கடைசியாக இருந்தாலும் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஏதோ ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இறையெல்லாம் அது அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டை போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லை. நீங்கள் இந்த வாரத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார். நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7யும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இருந்தால் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு அதிகம், செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும், இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ எதிர்பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். அதோட நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரமும் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட், விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் சிவனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. துணிஞ்சு செயல்படுற மாதிரி ஒரு தோற்றம். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது. ஆனால்
சுமாராக தான் இருந்துட்டுருக்கு. இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உறவுகள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் பிரச்சனைகள் அதுவும் இந்த வாரம் இருக்கு. அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அதனால நமக்கு செலவினங்கள், இதெல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்கலை, செயலாகாமல் இருக்கு, நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸும் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால், இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் அமையும். அதோட இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை மாறணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டாக அந்த மட்டும் வேலை மாற்றத்தை பற்றி யோசிங்க. இல்லைன்னா ஒர்க்கில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கு. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் பேச்சை குறைச்சாகணும். உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறது. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதனால இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது. அதனால் உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருக்கணும். இந்த வாரத்தில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு அன்பு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய கல்வியும் இந்த வாரம் பிரமாதமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு கடவுளின் கருணையால் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட அந்த வேலையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். வேலையில் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய சிந்தனை முழுவதும் வேலையில் இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் துர்க்கையையும் காளியையும் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன்
இரண்டாவது வீட்டில் இருக்கிறது பேச்சு, பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியத்தை யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில ஏதோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒன்றும் பொருளாதாரம் நல்லா இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்க பெருசா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த வாரம் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பாக உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், பரவாயில்லாம இருக்கு. ஆக நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக நடைமுறையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையை அமைச்சுங்க. இல்லைன்னா புது விஷயங்கள்ல இறங்கி தேவையற்ற பிரச்சனைகள்ல மாட்ட வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிரகங்கள். ஆனால் நம்ம சக்ஸஸ் பண்ணுற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள் தாமதமாக வரும். எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத மன வருத்தங்கள் வேண்டாம், தேவையில்லாத குழப்பங்கள் அடையாதீங்க. நல்ல ஒரு மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுங்க. இந்த வாரம் 3ஆம் இடம் உங்களுடைய மைண்டு, எண்ணம், சிந்தனை, அதை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுலேயும் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு கரியர் நல்லா இருந்தால் கூட சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் என்பது இருக்கு. அவசியம் இருந்தாலுடைய இந்த வாரம் கடன் வாங்காதீங்க. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். குறிப்பாக உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். ஃபர்தராக நீங்கள் பாஸ்போர்ட், விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இரு சஞ்சாரம் பண்ணுறார். ஆனாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். அதனால் இந்த வாரமும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடந்த வாரம் மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக உங்களோட முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உறவுகள் விஷயத்தில் கவனம். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக வருங்க. அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 டாக்குமெண்ட் எதிரையும் சைன் பண்ணுறதா இருந்தால் படிச்சுட்டு போடுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும். அது இல்லாமல் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நார்மலாக ட்ரேடிங் பண்ணுறீங்க, அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை நிதானமாக நீங்கள் இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமை. நம்ம பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலமானது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது. ஒன்று நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் தொல்லை இருந்ததுன்னா அந்த கடன்ல இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கடன் மட்டுமல்ல, நோயினுடைய தன்மைகளும் குறைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரமும் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சிவ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்கள் வரலாம் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது வராமல் இருந்தால் வர்றது, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு கண்டிப்பாக இருக்குது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் முயற்சி பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் உங்களுடைய ராசி 8ஆம் இடத்துல இருக்காரு, ஆனால் அவருடைய பார்வைகள் அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கு. அது உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர்களால் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களோட முயற்சிகளை பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க. புதுசாக சில விஷயங்கள்ல இறங்கி அதில் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா லாபம் பெருசாக இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க. வேலை வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு. சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு. யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ வேலை உண்டு. வேலையில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணீங்கன்னா ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது ஏதாவது ஃபினான்சியலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஒரு போனஸை கூட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தோற்றம், அவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வேலையில் பொறுமை, நிதானம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணி பழகுங்க, பேசுங்க. இது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சுயமாக தொழில் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் தான், பெருசாக ப்ராஃபிட் இல்லை, லாபம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அதுலேயும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் முருகனையும் மகாவிஷ்ணுவையும் கும்பிட்டுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதாக இருந்தால் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் எது நல்லது கெட்டது யோசித்து செயல்படுங்க. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இது புரட்டாசி கடைசி வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்து விற்கிற, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, அது ஏதாவது நல்ல விலைக்கு போகுமா அப்படின்னா அதெல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட நீங்கள் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில், டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை,
டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது. பட் அந்த வேலையில் ஒரு ப்ரெஷர் என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள், செயல்பாடுகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும். யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வாரம் தாராளமாக முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பின்னாடி பெரிய ஒரு என்டர்பிரனராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. யாருடைய பணமாவது மெயின்டைன் பண்ணுவீங்க, கையில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. பேச்சின் மூலமாக வருமானம் இது எல்லாமே இந்த வாரம் கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய பயணம் வேலை நிமித்தமான பயணமாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கு. அதுலேயும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னா கிளியர் ஆகும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாற்றத்துக்கான சோர்சஸ், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது புரட்டாசி கடைசியில் இருந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. இந்த வாரத்தில் வீடு விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்கான்னா இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே தான். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆக விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க, அதற்கான கிரக நிலைகள் இல்லை. தேவையற்ற நம்முடைய உணர்வுகளை தூண்டுவதற்கான வாய்ப்பு தான் கிரகங்களால் ஏற்படும். அதனால் எல்லா விஷயத்திலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுங்க. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ரொம்ப கவனம். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலுமே கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய கரியரில் நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, போனஸ் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்க, கடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது, அது எல்லாமே வந்துடும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்க. உங்களுடைய மேரிட் லைஃபுமே இந்த வாரம் நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்கன்னா அக்காவால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்க.
கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நல்லா பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதுதான் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுங்கிற எண்ணம் சிந்தனைகள் இருக்கும். பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் கொடுக்கறது, இது அத்தனை இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே டெம்ப்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டும். எதுவுமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இல்லை. அதனால் இந்த வாரம் முழுவதுமே தெய்வ சிந்தனை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா கும்பிட்டு வாங்க. அதே கும்பராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வேலையில் பொறுமை நிதானமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலமானது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் இந்த வாரத்தில் மெயினாக ஒரு ப்ளஸ் என்னன்னா, உங்களுடைய கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். நீங்களும் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, சனி பார்க்கறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த வாரம் ஆரம்பிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே உங்களை விட்டு லெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உறவுகளை பலப்படுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் குறிப்பாக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். அங்கே எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் செயல்படுங்க. இந்த வாரம் வருமானம் இருக்குது, செலவுகள் இருக்குது, அதை காட்டிலும் கூடுதலாக இருக்குது. இதுதான் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன், அந்த புதனுமே உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. சொத்தை பற்றி பேசுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது எல்லாம் இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே இல்லை. பொறுமை நிதானமாக இருங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய கல்வியில் ரொம்ப கவனம். யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ ப்ராஃபிட்டாக இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் லாபகரமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்வாராக இருக்குது. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை இருக்க, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது பின்னாடி பிரச்சனையில் கொண்டு வந்து நிப்பாட்டும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் வேலையில் பொறுமையாக இருங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் உங்களுடைய கொலீக்ஸு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் சீனியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் அந்த விஷயத்தில் பொறுமை. இந்த வாரத்தில் பிஸ்னஸும் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஒரு ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.